மேஷராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் அவருடைய சாரம், ஸ்தானம், பார்வை எல்லாமே நமக்கு ரொம்ப அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், ஒரு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. உடல் ஆரோக்கியங்க, தேவையில்லாமல் மனசை உறுத்தி கொண்டிருந்த உடல் ஆரோக்கியம், அதில் நமக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது. தொழில் ஸ்தானாதிபதி சனி ரொம்ப பலமாக இருக்கார். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களால் செய்ய முடியும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். ஒரு புதிய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து சேரும். பொதுவாக மேஷ ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா அந்த கடன் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கு பாருங்க, அதுலேருந்து ஒரு ஓரளவு விடுபட முடியும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாணக்கர்களுக்கு கல்வி ஸ்தானம் இந்த காலகட்டம் பிறக்கும் போதே நமக்கு கல்வி ஸ்தானாதிபதியினுடைய ஒரு அம்சம் ரொம்ப நல்லா இருக்குது. நிச்சயமாக கல்வியில் ஒரு ஏற்ற முன்னேற்றம் காணப்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான தன்மை ஏற்படும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியில் நமக்கு குரு பகவானுடைய ஒரு தன்மை ரொம்ப சிறப்பாக இருக்கார். அவருடைய நேர் பாதை, போன வாரம் தான் நமக்கு வக்ர நிவர்த்தியானார், நேர் பாதையில் பயணிச்சுட்டு இருக்கார். 5ஆம் இடத்தை ராசிநாதன் பார்க்குறார். ஸோ திரிகோணம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாகிருது. 5ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்குறார். திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. நிறைய தர்ம காரியங்கள் செய்ய முடியும். இப்போ தர்ம காரியங்கள் செய்வதற்கு நமக்கு நிறைய வரவு வரணும். அந்த வரவு நல்லபடியாக வரும். கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் முன்கோபம், பிடிவாதம் இதெல்லாம் ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. எந்த விஷயத்திலும் பதட்டம், படபடப்பு வேண்டாம். நேரம் நல்லா இருக்குது பாருங்க. திரிகோணமும் ரொம்ப பலமாக இருக்குது, கேந்திரமும் பலமாக இருக்குது. முக்கியமாக தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது. ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு அரசாங்க அனுகூலம் வேணும், எனக்கு பேங்க்லேருந்து கடன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நேரம், நல்ல காலம் நமக்கு கனிந்திருக்கிறது. வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே விலகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவதற்கான ஒரு நல்ல சூழல் அமைந்திருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த முடிவும் நீங்கள் எடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் விலகும். எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள் நாம் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் உழைப்பு மதிக்கப்படும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். திரிகோணம் ரொம்ப பலமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் நமக்கு இந்த திரிகோணத்தில் வேலை செய்யுது. நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு நமக்கு ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. எல்லா விதத்திலுமே இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் அனைத்துமே விலக போகிறது.
இதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள், வழக்குகள், அதில் எல்லாத்திலுமே நமக்கு ஒரு முன்னேற்றங்கள், ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு வரப்போகிறது. பொதுவாக பெண்களுக்கு எடுத்துனோம்னா இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே இனிமேல் நமக்கு நல்லபடியாக நடந்து முடியும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய ஒரு 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 பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பீரியட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன். நன்றி, வணக்கம்.